பாஜகவின் மூத்த தலைவரான அத்வானி கட்சியில் ஓரங்கப்பட்டுள்ளதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. அத்வானிக்கு கட்சியில் அப்படி என்ன பிரச்சனை, அவரது பின்னடைவுக்கு காரணம் என்ன? இதோ விரிவாக பார்க்கலாம். பாஜகவின் அசுர வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் லால் கிருஷ்ண அத்வானி. வெறும் 2 எம்பிக்களை கொண்டிருந்த கட்சியை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிக் கட்டிலில் அமர வைத்தவர். மற்ற தலைவர்களை ஒப்பிடுகையில் 91 வயதிலும் சுறுசுறுப்பாக அரசியல் களத்தில் பணியாற்றும் இவரை வயது மூப்பை காரணம் காட்டி பாஜக தலைமை தற்பொழுது ஒதுக்கி வைத்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் ஆதங்கப்படுகின்றனர். அத்வானி 6 முறை போட்டியிட்டு வென்ற குஜராத்தின் காந்திநகர் தொகுதி தற்பொழுது இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைவர் அமித்ஷாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்த RSS முடிவு செய்தபோது அதை முதலில் எதிர்த்தவர் அத்வானிதான். அதற்கு பழிவாங்கவே அத்வானியை மோடியும் அமித்ஷாவும் இணைந்து கட்சியில் ஓரங்கட்டியதாக கூறப்படுகிறது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக 1992 நாடு முழுவதும் அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரை மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்று கட்சியை ஆட்சியிலும் அமரச் செய்தது. வெறும் 2 எம்பிக்களை கொண்டிருந்த பாஜக ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு வளர்ந்ததற்கு அத்வானியின் ரத யாத்திரையே காரணம் என்பதை எதிர்க்கட்சியினர் கூட மறுக்க மாட்டார்கள். கடந்த 2014 268 எம்பிக்களின் வெற்றியுடன் பாஜக தலைமையிலான கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பதவியேற்கும் முன்னர் அத்வானிக்கு துணை பிரதமர் பதவி வழங்கப்படும் என முதலில் தகவல் கசிந்தது. அடுத்தது அத்வானிக்கு உள்துறை அமைச்சர் பதவி, கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர், பாஜக தலைவர் பதவி என பல்வேறு யூகங்கள் பரவின. குடியரசுத் தலைவர் பதவி கூட அத்வானிக்கே என்று கூறப்பட்டது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு பதவியாக ஆசை காட்டப்பட்டு அத்வானி கட்சியிலிருந்து வெளியேறுவதை அல்லது தனிக்கட்சி தொடங்குவதை அமித்ஷாவும் மோடியும் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. 2002ஆம் ஆண்டிலேயே இவருக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைத்ததும் தனது நெருங்கிய அரசியல் நண்பரான இந்து மிதவாதி என்ற பெயரை பெற்றிருந்த வாஜ்பாய்க்கு விட்டுக் கொடுத்தவர் அத்வானி. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அத்வானியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்ததால் அத்வானியின் கனவு தகர்ந்து போனது. நரேந்திர மோடி குஜராத் மாநில பாஜக செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கும் குஜராத் முதலமைச்சராக ஆவதற்கும் அத்வானியே காரணமாக இருந்தார். பின்னாளில் அவரும் அவரது நண்பரான அமித்ஷாவுமே தனக்கு எதிராக திரும்புவார்கள் என்பது அப்போது அத்வானிக்கு தெரிந்திருக்கவில்லை. கடந்த ஆண்டு திரிபுராவில் பாஜக ஆட்சியை பிடித்த நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு வணக்கம் கூறிய அத்வானியை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்த விழாவில் பாஜகவிடம் ஆட்சியை இழந்த முன்னாள் முதல்வர் மாணிக் சர்க்காரிடம் கூட கைக்குலுக்கி நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் தனது அரசியல் குருவான அத்வானியை மோடி கண்டுகொள்ளாதது பாஜக தொண்டர்களிடையே கூட அதிருப்தியை ஏற்படுத்தியது. மோடியின் இந்த வெறுப்புக்கு காரணம் தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தபோது அத்வானி தெரிவித்த எதிர்ப்பே காரணம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அந்த வெறுப்பு தற்போது காந்திநகர் தொகுதியை அமித்ஷாவிற்கு ஒதுக்கியது வரை தொடர்வதாக கூறப்படுகிறது. அத்வானி பாஜகவின் இரும்பு தூணாக பார்க்கப்பட்டவர் இன்று கட்சி தலைமைக்கு வெறும் துரும்பாக தெரிகிறார் என ஆதங்கப்படுகின்றனர் அத்வானி ஆதரவாளர்கள். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.